ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ சீரிஸ் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இந்த வீடியோ சீரிஸோட பேர் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இதனோட ஓவர்வியூ வந்து நம்ம பார்ப்போம். அப்புறம் வர வீடியோஸில் வந்து நம்ம டெப்த்தாக வந்து உள்ளே போவோம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க, இந்த டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு. என்னோட வெப்சைட் usatamilian.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன் வந்துட்டுருக்கு. உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் சூப்பர் இம்பார்ட்டன்ட். நானும் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோ சீரிஸில் பார்ட் 1, அதாவது ஓவர்வியூ. அதெல்லாம் என்னன்றது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நாலேஜ் வந்து கொஞ்சம் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் லினக்ஸ் கனலில் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் டெஃபினட்டாக பாருங்க. ஏன்னா இந்த மெமரி ஒர்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து புரியறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிரவுண்ட் அப்ல வந்து எடுத்துகிட்டு போய் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி ஃபிட் ஆகுது நம்ம ரியல் வேர்ல்டில் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோ சீரிஸில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நீங்க வந்து கேட்கலாம், எனக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவசியமா தெரியணுமா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது ஒரு நியாயமான கொஸ்டின் தான். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லன்னா உங்களால ஜாபே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதாவது நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஜாப்ல இருக்கீங்க, இல்ல ஐடில இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு புரோகிராமரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இல்லாம உங்களால ஜாபே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு ஜாப் பண்ணாலும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் முதல்ல உங்கள டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதனால அத பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். இது தெரிஞ்சவங்க தான் வந்து நல்லா சக்சீட் ஆக முடியும். ஏன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ட்டா இருக்கு, எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டா ரன் பண்ணுது, அதெல்லாம் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து தோணும், இவன் என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் அதுனா என்ன? அது என்ன ஹார்ட்வேரா இல்ல சாஃப்ட்வேரா அப்படின்னு. டேட்டா ஸ்ட்ரக்சர்னா வந்து அது ஒரு கோடு தான். அது வந்து என்னன்னா நம்ம வந்து யூசுவலா ஒரு கிளாஸ் அப்படின்னு வந்து கால் பண்ணி, அதுதான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸ் அப்படின்னு வச்சுருவோம். அதுக்குள்ளார தான் மத்த டேட்டா டைப்ஸ்லாம் குரூப் பண்ணி நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். என்னன்னா பேரு தான் வந்து வேற. இப்போ வந்து நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு வீடு இருக்கு. இப்போ நம்ம வந்து வீடுன்னு கால் பண்ணலாம். இப்போ ஒரு ரூம்குள்ளார போயிட்டீங்கன்னா, அத நம்ம வீடுன்னு கால் பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன ஒரு ரூம்ன்னு சொல்லுவோம். இல்ல கிச்சன்ல போனீங்கன்னா, நம்ம வந்து அது கிச்சன் தான் கால் பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளார தான் இருக்கு. நம்ம வந்து கிச்சன வந்து நம்ம வீடுன்னு கூட சொல்லலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம கிளாரிட்டிக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது வீடு. அப்பனா நம்ம மைண்ட்ல வந்து இது எல்லாமே வந்து உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்றது தான் வந்து ஒரு வீடு. கிச்சன், பெட்ரூம் எல்லாம் ஹோல்ட் பண்றது தான் ஒரு வீடு. அது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றோம். ஐட்டம் அதாவது டேட்டா ஐட்டம் அப்படி இல்லாட்டி நோட் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற விஷயங்கள், ரூம் அதெல்லாமே தான் நம்ம வந்து நோட் அப்படிங்கிறோம். இல்ல டேட்டா ஐட்டம் அப்படிங்கிறோம். இல்ல ஒரே கண்டிஷன் வந்து என்னன்னா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா, அதனோட டேட்டா ஐட்டம் வந்து அதனோட டேட்டா டைப் வந்து ஒண்ணா இருக்கணும். ஸோ நீங்க வந்து வேற வேற டேட்டா டைப்ப வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. அப்பலாம் நீங்க இப்படி யோசிங்க. இப்போ ஒரு வீடு இருக்கு. அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா, அதுல இருக்கிற ஒரு ரூம், ஒரு சைஸ் எல்லாமே நீங்க டிஃபைன் பண்ணீங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த ரூம் மட்டும் தான் இருக்கு. இப்போ ஹாஸ்டல் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எல்லா ரூமும் ஒரே மாதிரியா இருக்கும். அதுதான் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க வந்து இப்போ கிச்சனுக்கு போனாலும் அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இப்போ கிச்சன்ல என்னென்ன இருக்கு? நம்மளுக்கு வந்து பருப்பு, மிளகாத்தூள் இந்த மாதிரி பல விதமான ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தூக்கி போட்டுருவோம். இப்போ கிச்சன்ல இருக்க ஐட்டம்ஸ் கிச்சன் கேபினெட்ல நம்ம போட்டுருவோம். வேற ஏதாவது பெட்ரூம்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு அலோகேஷன் வந்து கொடுத்துருவோம். என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த டேட்டா வந்து ஒரு பாக்ஸ்ல போறது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி பல பாக்ஸ் வந்து பல இடத்துல போட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கிரியேட் பண்ணிச்சுன்னா அது அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஹோல்ட் பண்றது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். எதை ஹோல்ட் பண்றோம்? ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்றோம். ஸோ நீங்க இப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதனால இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க வந்து ஜாலியா படிக்கலாம் அத. நீங்க இந்த லினக்ஸ் கர்னல் மெமரி மேனேஜ்மென்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி கர்னல் வந்து இந்த மெமரி மேனேஜ் பண்ணுது, ஒரு ப்ராசஸ்க்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம கர்னல் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணாம, நம்ம சிபியூ அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு சிம்ப்ளிசிட்டிக்காக. இப்போ கர்னல்னா அது பெரிய விஷயமா தெரியும். அதனால வந்து நம்ம சிபியூ அப்படின்னு வந்து நம்ம சொல்லி இந்த வீடியோ வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் போறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து விளக்கிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் அதனோட ரிலேஷன் வந்து மெமரி கூட என்ன இருக்கு? அந்த மெமரியோட ரிலேஷன் வந்து சிபியூ கூட என்ன இருக்கு? அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும்.
இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதுறீங்க. அது எந்த லாங்குவேஜ்ல வேணா இருக்கட்டும். அந்த அப்ளிகேஷனோட நோக்கம் வந்து நீங்க வந்து அத ரன் பண்ணணும். ஒரு ஃபங்ஷனாலிட்டி வந்து அச்சீவ் பண்ணணும். இப்ப அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது, அதுக்குரிய டெம்பரரி டேட்டா வந்து எங்கேயாவது நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா, அந்த டெம்பரரி டேட்டா வச்சு நம்ம நெறைய கால்குலேஷன்ஸ் வந்து உள்ள போடுவோம். அந்த டெம்பரரி டேட்டா ஹோல்ட் பண்றதுக்கு வந்து நம்ம மெமரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது ரேம்ல தான் நம்ம கொண்டு போய் போட போறோம். இப்ப அந்த ரேம் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ். அதான் நம்ம 32 கிக் ரேம் இந்த மாரி நெறைய லிமிட்டட் ஸ்பேஸ். இப்ப சிபியூ வந்து என்ன பண்ணும்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து சிபியூ வந்து ஒரு ப்ராசஸா பார்க்கும். அந்த ப்ராசஸ் வந்து நெறைய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும். அப்ப சிபியூ வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ஹார்ட் டெசிஷன் சிபியூ பண்ணி ஆகணும். அது என்ன டெசிஷன் அப்டின்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மெமரி தான் வந்து அத அலோகேட் பண்ண முடியும். ஏன்னா, நெறைய அலோகேட் பண்ணுச்சு அப்டின்னா, ஒரு அப்ளிகேஷன் கிரீடியா இருந்து எல்லாமே எடுத்துச்சு அப்டின்னா, மத்த அப்ளிகேஷன்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். அதனால வந்து என்ன ஆகும்னா, எவ்வளோ ரேம் கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்குரிய ஒரு கால்குலேஷன் பண்ணி, சரி எந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணாலும் இவ்வளோ மெமரி நம்ம குடுக்கணும் அப்டிங்கிறத வச்சுக்கும். ஃபங்ஷனாலிட்டி அச்சீவ் பண்றதுக்கு நெறைய வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம். அத யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதெல்லாம் வந்து குட்டி, குட்டி மெமரி ஸ்பேஸ் தான். இப்ப அந்த மெமரி ஸ்பேஸ் வந்து எங்க இருக்கும் அப்டின்னா, நம்ம சிபியூ வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து அலோகேட் பண்ண மெமரியில போய் உட்காரும். அததான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம ஓவரா யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்டின்னா, ஓவரா யூஸ் பண்ணிட்டா சிபியூ வந்து நம்மளுக்கு மெமரி அதாவது அவுட் ஆஃப் மெமரி எக்செப்ஷன் வந்து குடுத்துரும். ஏன்னா, நம்மளோட பவுண்டரிய தாண்டி நம்ம வந்து கேட்கிறோம் மெமரிய. அதனால அவுட் ஆஃப் மெமரி எக்செப்ஷன் வந்து குடுத்துரும். இப்போ இதுல இன்னொரு கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்மளோட மெஷினோட ஆர்க்கிடெக்சர் அது வந்து பொறுத்து இருக்கு. இப்ப நம்மளோட ஆர்க்கிடெக்சர் வந்து 32 பிட் ஆர்க்கிடெக்சர்க்கும், 64 பிட் ஆர்க்கிடெக்சர்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 32 பிட் ஆர்க்கிடெக்சர்ல வந்து ரியலாவே வந்து அப்ளிகேஷன் வந்து கம்மியான அலோகேஷன் தான் கிடைக்கும். அதாவது 2 ஜிபி மெமரி வரைக்கும் தான் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி வந்து என்னன்னா, உங்ககிட்ட 64 பிட் ஆர்க்கிடெக்சர் இருக்கலாம். ஆனா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு 32 பிட் மோட்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கும். நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது வந்து 64 பிட்ல எழுதியிருக்க மாட்டாங்க. இப்ப 32 பிட் மோட்ல வொர்க் பண்ணிச்சு அப்டின்னா, சிபியூ பொறுத்தவரை வந்து அது 32 பிட் மோட்ல இருக்கிறதுனால, அதுக்குரிய மெமரி தான் அது குடுக்கும். அதாவது 32 பிட் மோட்ல வந்து மேக்ஸிமம் வந்து 2 ஜிபி மெமரி தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அலோகேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே நீங்க 64 பிட் அப்ளிகேஷன் நீங்க எழுதிட்டீங்க அப்டின்னா, அப்போ சிபியூ வந்து கொஞ்சம் தாராளமா வந்து அலோகேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன்ல வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்றோம், எவ்வளோ நம்மளுக்கு மெமரி வேணும், அந்த மெமரி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதெல்லாம் பொறுத்து வந்து நீங்க அப்ளிகேஷன் டிசைனே வந்து அந்த மாரி பண்ணணும். பட் இப்ப இருக்கிற கரண்ட் சிபியூஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே 64 பிட் தான் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி. 32 பிட் ஆர்க்கிடெக்சர் வந்து நம்ம வந்து கோட் பண்றது. நம்ம டைரக்ட்டா நம்ம 64 பிட் ஆர்க்கிடெக்சர் தான் வந்து நம்ம வந்து கோட் பண்றோம் அப்ளிகேஷன். அதனால வந்து நம்ம நெறைய மெமரி வந்து சிபியூ வந்து நம்மளுக்கு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம மெமரி அப்படிங்கிறோம். அது எல்லாமே வந்து ரேம்ல தான் இருக்கு. ஆனா என்னன்னா, நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன்ல வந்து ஒரு பவுண்டரி வந்து செட்டப் பண்ணி குடுத்து, நம்ம வந்து இதுதான் உன்னோட மெமரி ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நம்ம சிபியூ வந்து டிசைட் பண்ணி குடுத்துரும். அந்த மெமரி ப்ரொஃபைல்க்குள்ளார தான் அந்த அப்ளிகேஷன் வந்து வொர்க் பண்ணும். ஸோ இத வந்து நம்ம வந்து ஒரு டொமைன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு டொமைன்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. அந்த டொமைன்க்குள்ளார ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல தான் வந்து அப்ளிகேஷன் வந்து வொர்க் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம மெமரிய வந்து சில டைம் வந்து ஃபாஸ்ட்டா ஆக்சஸ் பண்ணணும். சில டைம் வந்து ஓகே ஓரளவு வந்து தேவையான போது ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும். இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னா, நம்ம வந்து மெமரிய வந்து கன்சர்வேட்டிவா யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து அலோகேட் பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம அவுட் ஆஃப் மெமரி வந்து ஃபாஸ்ட்டா வந்துரும். ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இத சால்வ் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 விதமான மெமரி வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக் மெமரி, இன்னொன்னு வந்து டைனாமிக் மெமரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்டாட்டிக் மெமரியோட பர்ப்பஸ் வந்து என்னன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு ரிசர்வ்ட் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து குடுத்துரும் சிபியூ. ஓகே ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த ஏரியா அதாவது நம்ம நம்ம அலோகேட் பண்ற மெமரியில இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னு வந்து குடுத்துரும். ஆனா அதோட அலோகேஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 8 எம்பி அந்த மாரி ஒரு அலோகேஷன் வந்து குடுத்துரும். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து டைனாமிக் மெமரி. அதாவது அந்த மெமரி வந்து இருக்கு. நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் வந்து ஸ்டாட்டிக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு? ஏன் டைனமிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்டின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க லோட் பண்ணீங்க அப்டின்னா, உங்க மெமரில வந்து எல்லாமே ஃபில் ஆகியிருந்ததுன்னா, அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது ப்ளோட்டடா இருக்கும். ஏன்னா, அதோட மெமரி ப்ரொஃபைலும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த இந்த அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு. அதனால வந்து என்ன, உங்களுக்கு எப்போ ஆப்ஜெக்ட்ஸ் வேணுமோ, எப்போ டேட்டா வேணுமோ, அப்போ கொண்டு போயிட்டு நீங்க மெமரில போட்டா, உங்களோட அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க வந்து விட்னஸ் பண்ணலாம். நீங்க டேட்டா போட போட வந்து ஸ்லோ ஆயிட்டே இருக்கும். விட்னஸ் பண்ணலாம். ஆனா எடுத்தோனே எல்லா மெமரியும் நீங்க வந்து டம்ப் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாட்டிக் மெமரியில வந்து எவ்வளோ போடணுமோ, அவ்வளோ போடணும். டைனமிக் மெமரியில வந்து எவ்வளோ போடணுமோ, அவ்வளோ போடணும். ஸோ இது வந்து டைனமிக் மெமரி வந்து வளர்ந்துட்டு வர மெமரி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக் மெமரி வந்து ஒரு ப்ரீ டிஃபைனான ஒரு மெமரி. நம்ம வந்து எப்போ வேணா போயிட்டு அ போட்டுக்கலாம் அந்த மெமரிய. ஸோ யூசுவலா ஸ்டாட்டிக் மெமரி வந்து நம்ம என்ன எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து கம்பைல் டைம்ல வந்து நம்ம டிசைட் பண்ணிருவோம். இங்கெல்லாம் நம்மளுக்கு மெமரி வேணும் அப்படின்னு சொல்லி கம்பைல் டைம்ல நம்ம டிசைட் பண்ணி அதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் மெமரி அப்படிங்கிறோம். டைனமிக் மெமரி வந்து என்னன்னா, அந்த கோட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மெமரி தேவைப்படும். அந்த மெமரி வந்து நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த மெமரி குடு அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து சி++ல மத்த லாங்குவேஜ்ல ஃபங்ஷன் இருக்கு. எம்அலாக் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் மெமரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சிபியூ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெமரி தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா,
ஸ்டாக் அப்படிங்கிறோம். டைனமிக் மெமரி வந்து நம்ம ஹீப் அப்படிங்கிறோம். ஸோ ஸ்டாக்னு நம்ம சொல்லும்போது நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன் ஒரு வேரியபிளை வந்து நம்ம ஸ்டாக்ல தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் மெமரி ஸ்பேஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டாக்ல போட்டுறோம். நம்ம நிறைய போட முடியுமா ஸ்டாக்ல அப்படின்னா நிறைய போட்டால் உங்களுக்கு வந்து சிபியூ கம்ப்ளைண்ட் பண்ணும். சிபியூ வந்து என்ன சொல்லணும், அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா நீங்கள் நிறைய போட பார்க்குறீங்க, அதோட பர்பஸே நிறைய போடுறது கிடையாது. உங்களை வந்து நீங்கள் டைனமிக் மெமரி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் நிறைய போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துரும். இப்போ நீங்க கேட்கலாம், என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வந்து அதாவது ஸ்டாக்ல வந்து நம்ம போட முடியும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்டாக்ல வந்து நீங்க நீங்க போடணும்னு நினைச்சாலும் டைரக்டா போடலாம். அப்படி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஸ்டமே டிசைட் பண்ணி போட்டுரும். நீங்க கோட் எழுதிருந்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ஒரு டெஃபினேஷன் பார்த்துருப்பீங்க. ஸ்டாட்டிக் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. அந்த ஸ்டாட்டிக்கோட அர்த்தம் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வேணும். என் அப்ளிகேஷன்ல எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு ஒரு குளோபல் வேரியபிள் வேணும். அதனால வந்து ஸ்டாட்டிக்னு டிஃபைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து டைரக்டா ஸ்டாக்கு போயிடும். அது வந்து கம்பைல் டைம்ல வந்து அது டிசைட் பண்ணிடும். இதெல்லாம் வந்து ஸ்டாக்குரிய ஐட்டம் அப்படின்னு. நீங்க இங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரி, நான் கம்பைல் பண்ணும்போது டிசைட் பண்ணுது. ஆனா என்னோட அப்ளிகேஷன் வந்து வேற மெஷின்ல இருந்து தானே ரன் ஆகுது. அது எப்படி அங்க போயிட்டு ரிசர்வ் பண்ணும் மெமரி அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஸோ கம்பைல் டைம்ல அதை அலோகேட் பண்ணாலும் உங்க அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து கிடைச்சிடும். சிபி அலாட் பண்ணிடும். அந்த அட்ரஸ் ஸ்பேஸ்ல ஒரு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக்னு அலாட் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்டாக்ல தான் உங்களோட ஸ்டாட்டிக் வேரியபிள் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஸோ அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து உங்க கம்பைல் டைம்ல அது டிசைட் பண்ணாலும், ஆனா உங்களோட அலோகேஷன் மெமரி வந்து உங்க அப்ளிகேஷன் ரன் ஆனதா வந்து அந்த அலோகேஷன் கிடைக்கும். ஏன் ரன் ஆகும்போது அலோகேஷன் கிடைக்கும் அப்படின்னா, அது கம்பைல் டைம்ல வந்து மார்க் பண்ணிரும். அந்த எக்ஸிக்யூட்டிபிள்ல வந்து ஹெடர்ல வந்து மார்க் பண்ணிரும், இவ்வளோ ஸ்டாக் அலோகேஷன் மினிமம் வேணும் அப்படின்னு. அந்த ஸ்டாக் அலோகேஷன்ல போய் அப்ளிகேஷன் பூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அலோகேஷன் வந்து கிடைச்சு அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். அதுதான் வந்து குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்றோம். இன்னொரு சிச்சுவேஷன் வந்து என்னன்னா, சில டைம் நம்ம ஸ்டாட்டிக்கா டிஃபைன் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம வேரியபிள்ஸ் வந்து ரன் டைம்ல டிஃபைன் ஆயிட்டே இருக்கும். அதுல 2 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஒன்னு வந்து நம்ம வேல்யூ டைப் அப்படின்னுவோம். இன்னொன்னு வந்து ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னுவோம். வேல்யூ டைப்னா என்னன்னா, சிம்பிளா இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேல்யூ டைப். வந்து ஒரு இன்டிஜர் இல்லாட்டி ஒரு பூலியன் இந்த மாதிரி ஒரு லாங் வேல்யூ, டெசிமல் வேல்யூ இதெல்லாம் வந்து நீங்க வேரியபிளா டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வேல்யூ டைப். ஏன்னா அது வந்து வேல்யூ வந்தா ஹோல்ட் பண்ணுது. ஸோ அது வந்து நம்ம ரன் டைம்ல போய் query பண்ணி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம போயிட்டு எனக்கு வந்து ஒரு மெமரி குழு இதுக்குன்னு நம்ம அலாட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வேல்யூ டைப் வந்து அதனோட பைட்ஸ் வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா இருக்கிறதுனால வந்து அந்த பைட்ஸை வந்து நம்ம ஸ்டாக்ல தான் கொண்டு போய் அதை அலாட் பண்ணோம். ஏன்னா அது அவ்வளோ ஸ்பேஸ் எடுக்காது. நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க ஒரு வேரியபிள் அதாவது பேசிக் வேல்யூ டைப் நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா அது டைரக்டா ஸ்டாக்ல கொண்டு போய் அது போட்டோம். அப்புறம் நீங்க கேட்கலாம், அப்ப நான் வந்து நிறைய வச்சிருக்கேன், அப்ப வந்து ஸ்டாக் ஃபில் ஆயிடுமா சீக்கிரமா அப்படின்னு. ஆக்சுவலா ஃபில் ஆகாது. ஏன்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப்ல தான் இருக்கும். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது சிபி வந்து தெரிஞ்சிடும் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல சொல்லி எல்லாத்தையும் வந்து ஸ்டாக்ல வந்து அலாட் பண்ணிடும். அந்த ஃபங்க்ஷன் விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அந்த அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து கழட்டி விட்டுரும். ஸோ அந்த ஸ்டாக்ல இருந்து இருக்கிற வேல்யூ எல்லாம் போயிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மெமரி வந்து ஸ்டில் கன்சர்வேட்டிவா தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஹீப் அலோகேஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சிம்பிளா இருக்கிற வேல்யூ டைப்ஸ் இல்லாத போது வந்து நம்ம வந்து ஹீப் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து சிம்பிளா இருக்கிற வேல்யூ டைப்ஸ் வந்து இன்டிஜர், பூலியன் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த காம்பினேஷன்லாம் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணி அந்த கிளாஸ்ல வந்து நிறைய வேல்யூ டைப்ஸ் வந்து உள்ள போட்டுரும். இல்ல அந்த கிளாஸ்க்குள்ளேயே வந்து இன்னொரு கிளாஸ் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து டை அப் பண்ணி வச்சு ஒரு கிளாஸ் வந்து பெருசாயிடும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டாக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக்ல வந்து எல்லா மெமரியும் நம்ம வந்து பேர்ன் பண்ணிடுவோம். அதனால வந்து என்னன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லாமல் இது வந்து நம்ம டைனமிக் மெமரி அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணணும். இது புரியணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்ன நீங்கள் பார்க்கணும், அவங்களோட நேம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வேல்யூ டைப்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் அவங்க யார் டீச்சர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கொண்டாந்து அதுக்குள்ளே வந்து டைப் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த மெமரி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் இல்லை ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மெமரி ப்ரொஃபைல். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக்ல தூக்கி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம மெமரி ஸ்பேஸ் வந்து பேர்ன் பண்ணிடுவோம். அதனால ஸ்டாக்ல போகிறது வந்து நல்ல ஐடியா கிடையாது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து இந்த வேல்யூ டைப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் டைப்பா நம்ம வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஹீப்ல போய் தள்ளிடலாம். ஹீப்ன்றது என்ன? ஹீப்ன்றது ஒரு மெமரி தான். ஆனா என்னன்னா நம்ம ரன் டைம்ல டைனமிக் மெமரி அப்படிங்கிறோம். நம்மளுக்கு தேவையானது போது நம்ம வந்து சிபியூ கிட்ட வந்து கேட்க போறோம். எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீப் கிட்ட வந்து நம்ம வந்து கேட்குறோம். ஒரு மெமரி ஸ்பேஸை கொடுக்குறோம். நம்ம சொல்ல எனக்கு வந்து இவ்வளோ அலோகேஷன் கொடு அப்படின்னு சொன்னா கொடுத்துரும். நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சோன்னா அந்த மெமரி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதுக்கெல்லாம் ஏபிஎஸ் இருக்கு. அலோகேஷன் வந்து எம்அலாக்னு ஒன்று இருக்கு, சிஅலாக்னு இருக்கு. அந்த மெமரியை ரிலீஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஏபிஐ இருக்கு. ஸோ இந்த ஏபிஎஸ் வச்சு தான் நம்ம பண்றோம்.
இப்போ இங்க தான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டாடுறோம். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் டேட்டா வந்து நம்மளுக்கு தேவை. அது வந்து நம்ம வந்து சிம்பிள் இன்டிஜர்லேருந்து காம்ப்ளெக்ஸா ஒரு கிளாஸ் வரைக்கும் நம்ம போலாம். இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏன் நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வசதிக்கு தான் நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். இப்போ நம்ம ஸ்டூடண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டூடண்ட்க்கு வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவங்களோட கிளாஸோட மார்க் இருக்கு. அவங்க நெறைய டீச்சர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட்டுக்கே வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது. இப்போ அது எல்லாமே வந்து நம்ம ஒரு டேட்டா டைப் அப்படின்னு வந்து நம்ம கால் பண்ணலாம். இப்போ ஸ்டூடண்ட்ன்றது ஒரு டைப். நம்ம வந்து அது ஏன் நம்ம டைப்ன்னு கால் பண்றோம்னா, எல்லாமே வந்து ஒரு ஒரு ப்ரொஃபைலா நம்ம வந்து கிரியேட் பண்ணிர்றோம். இப்போ சிம்பிள் திங்ஸ் வந்து என்ன இன்டிஜர், பூலியன் அப்படிங்கிறோம். ஆனா சில காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன வந்து நம்ம எல்லாமே வந்து குரூப் பண்ணி அது ஒரு டேட்டா டைப் அப்படின்னு வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னும். அப்புறம் நம்ம தான் டிஃபைன் பண்றோம். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டா டைப் வேணும். அந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேட்டா டைப்ல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து டிஃபைன் பண்ணிருங்க. சரி, இதை வந்து யூசர் டிஃபைன் டைப்ஸ்னுவோம். இன்டிஜர், பூலியன் இதெல்லாம் வந்து சிஸ்டம் டிஃபைன் டைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. அது ஏற்கனவே சிஸ்டம் வச்சிருக்கு. இப்போ யூசர் டிஃபைன் டைப் வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. ஒன்று வந்து நம்ம வந்து மெமரியை மேனேஜ் பண்ணி ஆகணும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த மாதிரி யூசர் டிஃபைன் டைப்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா, அதே டேட்டா டைப்ல வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் வச்சுனா நம்ம எப்படி வந்து சர்ச் பண்றது? அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ சர்ச் பண்ணாலும் வந்து எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும், ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் வந்து என்னன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தட் வேணும். அதுக்கு தான் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டாடுறோம். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட மெயின் வேலை வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க டிஃபைன் பண்ற அந்த யூசர் டிஃபைன் டைப்ஸ் அதை போயிட்டு நீங்க சீக்கிரமா ரெட்ரீவ் பண்ணிட்டு சீக்கிரமா சர்ச் பண்ணி ஒரு எவ்வளோ பெர்ஃபார்மன்ட்டா உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல இருக்கு. ஏன்னா நம்மள பொறுத்தவரை நம்ம அப்ளிகேஷனோட ஸ்பீட் வந்து நம்ம எவ்வளோ டேட்டா வச்சிருக்கோம் அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. அதனால வந்து என்னன்னா, எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன சிச்சுவேஷன்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் அதில் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதை நீங்க சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா எடுத்துங்க. இப்போ வந்து டெய்லி நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. இப்போ உங்க குழந்தைங்க வந்து 1க்கு மேல இருந்தது குழந்தைங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு டேட்டா. இப்போ அந்த டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்ல போடுறோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஆட்டோ ரிக்ஷான்லாம், இல்ல ரிக்ஷான்லாம், இல்ல காருன்னலாம், இல்ல ஏரோப்ளேன் அப்படின்லாம். இப்போ உங்களோட கோல் வந்து ஃபாஸ்ட்டா உங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்போ நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க? குழந்தைங்கள வந்து நீங்க ஏரோப்ளேன்ல போட்டீங்கன்னா கொண்டு போய் சீக்கிரமா சேர்த்துரும். ஆனா அது அவசியமா அப்படின்னு யோசிக்கலாம். இல்ல ரிக்ஷா பத்துமா? இல்லாட்டி சைக்கிள் போதுமா? இல்லாட்டி உங்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா பெட்டரா இருக்குமா? இல்லாட்டி கார் பெட்டரா இருக்குமா? டிராஃபிக் எல்லாம் என்ன இருக்கும்? அது அந்த கன்சிடரேஷன்லாம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு முடிவு பண்ணணும். ஓகே, இந்த சிச்சுவேஷன்லாம் வச்சு பார்த்தா எனக்கு கரெக்ட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆட்டோ தான் அப்படின்னு வந்து நீங்க டிசைட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க என்ன டிசைட் பண்ணலாம், எனக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் இருந்தா போதும். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எனக்கு மேனேஜபிள் தான். நான் வந்து அழகா போய் ஸ்டூடண்ட்ட ஃபாஸ்ட்டா கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்துருவேன். அப்படிங்கிறத அந்த டிட்டர்மினேஷன் நீங்க பண்ணுவீங்க. நீங்க புரோகிராமிங் பண்ணும்போதும் உங்க கையில எவ்வளோ டேட்டா இருக்கோ, இந்த டெசிஷன் நீங்க பண்ணியாகணும். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதுல எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு சூட் ஆகும், அந்த ப்ரோகிராம் என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, இத வச்சு நீங்க வந்து அத டிசைட் பண்ணியாகணும். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கும்போது 2 விஷயத்த கிராஸ் பண்ணுவீங்க. ஒண்ணு வந்து பாயிண்டர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கிராஸ் பண்ணுவீங்க. இன்னொன்னு வந்து அல்காரிதம் அப்படின்னு வந்து கிராஸ் பண்ணுவோம். இப்போ 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாயிண்டர்ன்னு நம்ம சொல்றது வந்து என்னன்னா, ஒரு மெமரி லொகேஷன தான் வந்து நம்ம பாயிண்டர் அப்படிங்கிறோம். ஏன் பாயிண்டர்ன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து சி++ இருந்த டெர்மினாலஜிஸ். இப்போ நீங்க ஜாவா, அப்புறம் சி ஷார்ப் இந்த மாதிரி அட்வான்ஸ் லாங்குவேஜஸ்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாயிண்டர்ன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா பாயிண்டர்ன்றது எது குறிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு வேரியபிள் ஒண்ணு வச்சிருந்தோம்னா, அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ஒரு மெமரில தான் இருக்கு. அந்த மெமரி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது வந்து ஒரு அட்ரஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்றோம். அந்த அட்ரஸோட லொகேஷன் நம்ம வச்சிருந்தோம்னா, அதுதான் வந்து பாயிண்டர். ஸோ நம்ம வந்து அந்த அட்ரஸ் லொகேஷன் தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்றோம். அந்த வேல்யூ வந்து நம்ம பாயிண்ட் பண்றோம். ஸோ அதுதான் நம்ம வந்து பாயிண்டர்ன்றோம். ஸோ நீங்க பாயிண்டர் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு மெமரியோட ஒரு லொகேஷன் தான் நம்ம பாயிண்டர் அப்படிங்கிறோம். அல்காரிதம்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டேட்டா ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறைய ஹோல்ட் பண்றதுனால என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவா ஒரு ஒரு சர்ச் மெக்கானிசம் வேணும். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு புரோகிராமா எழுதி, அந்த புரோகிராம் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ற மாரி ரீயூசபிளா மாத்திறதுனால வந்து என்னன்னா, அல்காரிதம் அப்படிங்கிறோம். ஒரே விஷயத்த மறுபடியும் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு மாடுலரைஸ் பண்ணி, அத நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்மன்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அத வச்சுட்டோம் அப்படின்னா, அத நம்ம அல்காரிதம் அப்படின்னு வந்து கால் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால வந்து, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அல்காரிதம்ஸா வந்து நிறைய பில்ட் பண்ணுவோம். ஸோ இத வந்து நீங்க கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னுவோம். இன்னொன்னு வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த லீனியருக்கும், நான் லீனியருக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கு. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா, ஒரு சீக்வென்ஷியலா இருக்கும். அதாவது லைனா இருக்கும். ஸோ நீங்க வந்து டேட்டா டைப் வந்து நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்க யூஸ் பண்ணாலும், அந்த சேம் டேட்டா டைப் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணியாகணும். ஸோ அந்த டேட்டா டைப் வந்து நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்றீங்க, அத பொறுத்து தான் வந்து லீனியர், நான் லீனியர் அப்படின்னு சொல்றோம்.
லீனியரில் வந்து எல்லாமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதாவது ஒரு செயின் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை ஒரு ஒரு கியூ மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து லீனியர், அதாவது ஒன்றுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சிங்கிள் ரோ மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை சிங்கிள் காலம் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து லீனியர் அப்படின்னு. நான் லீனியர் வந்து என்னன்னா, ஒரு ஹைரார்க்கிக்கல் மாடல்ல இருக்கும். ஹைரார்க்கிக்கல் அப்டின்னா, இப்போ ஒரு மரம் எடுத்துக்கங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரங்க் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே படர்ந்து போகுது. இது வந்து ஒரு லாஜிக் கிடையாது. நீங்க வந்து எப்படி வேணா நீங்க வந்து பிரான்ச் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நான் லீனியர் அப்படின்னு வந்து சொல்றோம். லீனியர்ல நீங்க அது வந்து ஒரு ஒரு லைனா இருக்கிற மாரி, ஒரு லைன் ஃபார்மேஷன்ல வந்து இருக்கிற மாரி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். நான் லீனியர்ல வந்து தாறுமாறா இருக்கும். ஸோ சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அது யூஸ் ஆகும். எவ்வளோ டேட்டா வைக்கிறோம், எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். இப்போ லீனியர் டேட்டா டைப் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரே அப்படின்னு ஒண்ணு இருக்கு டேட்டா டைப். இப்போ அரேன்றது ஒரு லீனியர். என்னன்னா நம்மளுக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து வேணும். ஆனா ஒரு ஒரு சீக்வென்ஷியலா வேணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கு. இப்போ லிஸ்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு லீனியர். இப்போ நான் லீனியர் வந்து நம்ம பார்த்தோம்னா, ட்ரீன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ட்ரீல பார்த்தீங்கன்னா, அது நான் லீனியரா இருக்கும். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன வேணா நீங்க எடுத்துக்கலாம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவலான ஐட்டம் வந்து நம்ம டேட்டா ஐட்டம் அப்படின்னுவோம். அந்த ஐட்டம் வந்து சில டைம் வந்து நம்ம நோட் அப்படின்னு வந்து கால் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து சில இடத்துல நோடுன்னு பார்ப்பீங்க, சில டைம் வந்து டேட்டா ஐட்டம்னு பார்ப்பீங்க, சில டைம் வந்து ஐட்டம்னு பார்ப்பீங்க. இது எல்லாமே வந்து ஒண்ண தான் குறிக்குது. என்னன்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு ரிக்ஷாக்குள்ளார வந்து 2 குழந்தைகள போட்டோம் அப்படின்னா, ரிக்ஷா வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளார இருக்குது 2 நோட் இல்லாட்டி 2 ஐட்டம். அந்த 2 ஐட்டம் வந்து நம்ம வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்றோம், நம்மளுக்கு என்ன மாரி வந்து ஆக்சஸ் வேணும், அத பொறுத்து தான் வந்து நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்ன்றத நம்ம டிசைட் பண்றோம். இப்போ இந்த நோட் வந்து எப்பயுமே வந்து ஒரு கனெக்டடாவே இருக்கும். அது வேற விதமா கனெக்ஷன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல என்ன மாரி கனெக்ஷன் டைப்ஸ் இருக்குன்னு. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் வந்து உங்களுக்கு மொத்தமா கிடைச்சிரும். அதாவது வந்து உங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தது. அதாவது அதனோட மெமரி மட்டும் உங்களுக்கு ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க ஃபுல் ஐட்டமா நீங்க வந்து எடுத்துடலாம். அதுக்குள்ளார இருக்குதெல்லாம். இப்ப வந்து ரிக்ஷா வந்து உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் 2 ஐட்டம், அதாவது 2 நோடு வந்து உள்ள இருக்கு. 2 குழந்தைங்க உள்ள இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்பனா உங்களுக்கு முழுசா அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலன்னா, வேற எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க தனித்தனியா வைக்கலாம் மெமரில. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து இதே டேட்டா ஐட்டம வந்து அங்கங்க மெமரில போடலாம். ஆனா என்னன்னா, உங்களால ஆர்கனைஸ் பண்ணி குரூப் பண்ணி உங்களால ஒரு ப்ரோகிராம் ஃபங்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுல வந்து இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் மாரி ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துட்டு வந்து, நம்மளோட அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ வந்து ஃபாஸ்ட்டா பண்றதுக்கு வந்து அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னொரு விதத்துல டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு ரேப்பர் வந்து நம்ம மெமரி ரேப்பர் வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நெறைய ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம உள்ள எழுதிக்கலாம். இப்போ சர்ச் வந்து பண்றதுக்கு நம்ம உள்ள ஒரு ஃபங்ஷன் நம்மளே எழுதிக்கலாம். நம்ம எஃபிஷியன்ட்டா எப்படி சர்ச் பண்றது அப்படின்னு. இல்லாட்டி அந்த லாஜிக்க வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம அத யூஸ் பண்ணும்போது டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கோட. அதுவும் வந்து நெறைய வந்து மெமரிய சாப்பிடும். அப்பனா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். அதனால வந்து என்ன ஆகும்னா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாரி ஒண்ணு இருந்தது அப்படின்னா, அத நம்ம வந்து யூஸ் பண்ணி அதுக்குள்ள நெறைய ஒரு யூட்டிலிட்டி ஃபங்ஷன் மாரி உள்ள போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதனோட பயன்கள்லாம் வந்து இருக்கு. நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து நெறைய வெரைட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து ஒண்ணொண்ணா எடுத்து வந்து பார்ப்போம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அதுக்குள்ள டெப்த் போகும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன சிச்சுவேஷன்ல வந்து என்ன வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நான் வந்து இந்த வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரியிற மாரி. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணுனா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கேத்த மாரி இந்த வீடியோ சீரிஸ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி அப்படியே எடுத்துன்னு போலாம். என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி அந்த வாட்ஸ்அப் சேனல்லயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க சூப்பர் இம்பார்ட்டன்ட்டான கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கால பார்ப்போம். சரிங்களா? பாய்.